எதும் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. எகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. இகப்பர சுகமெல்லாம் அடைந்திடலாமே, இகப்பர சுகமெல்லாம் அடைந்திடலாமே. இந்த கதை கேட்கும் எல்லோருமே வாழ்ந்திடும் நாளெல்லாம் மகிழ்வுடன் வாழவே, வாழ்ந்திடும் நாளெல்லாம் மகிழ்வுடன் வாழவே. இணையே இல்லாத காவியம் ஆகுமே. ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. அயோத்தி மன்னன் தசரதனின் அருந்தவத்தாலே அவன் மனைவி கௌசலை சுமித்திரை கைகேயி கருவில் உதித்தனர் ராமலக்ஷ்மணர் தம்பி பரதன் சத்ருக்னன் நால்வர். நாட்டினர் போற்றவே நால்வரும் பல கலை ஆற்றலும் அடைய மன்னன் வளர்த்து வந்தானே. நாட்டினர் போற்றவே நால்வரும் பல கலை ஆற்றலும் அடைய மன்னன் வளர்த்து வந்தானே. காட்டினில் கௌசிகன் யாகத்தை காக்கவே கண்மணி ராமலக்ஷ்மணரை அனுப்பினரே, கண்மணி ராமலக்ஷ்மணரை அனுப்பினரே. தாட்டக சுபாவை தரையில் வீட்டியே தவசிகள் யாகம் காத்து ஆசி கொண்டனரே. பாதையில் அகலிகை சாபத்தை தீர்த்த பின், பாதையில் அகலிகை சாபத்தின் தீர்த்த பின் மூவரும் இதிலே நகர் நாடி சென்றனரே. வீதியில் சென்றிடும் போதிலே ராமர் சீதையை கன்னி மாட மீதிலே கண்டார். வீதியிலே சென்றிடும் போதிலே ராமர் சீதையை கன்னி மாட மீதிலே கண்டார். காதலினால் இருவர் கண்களும் கலந்தன, காதலினால் இருவர் கண்களும் கலந்தன. கன்னியை வெள்ளொடைத்து சொந்தமும் கொண்டான். ஆணவத்தினால் அறிவிழந்த பரசுராமன் அகந்தைதனை அடக்கிராமன் வெற்றி கொண்டான். அரும் புதல்வனின் வீரத்தை கண்ட மன்னன் அளவிலா ஆனந்த நிலையை கொண்டான். ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. மன்னவன் தசரதன் கண்மணி ராமனுக்கு மணிமுடி சூட்டவே நாள் குறித்தாரே. மன்னவன் தசரதன் கண்மணி ராமனுக்கு மணிமுடி சூட்டவே நாள் குறித்தாரே. மக்கள் யாவரும் மகிழ்வுடன் நகரையே மகர தோரணத்தால் அலங்கரித்தாரே. மண்டரை மோதனையால் மனம் மாறி கைகேயி மணிமுடி பரதன் ஜோடி நாட்டு ஆளவும். வனத்தில் ராமன் 14 ஆண்டு வாழவும் மன்னனிடம் வரமது கேட்டாள். அந்த சொல்லை கேட்ட மன்னன் மரண மூச்சை அடைந்து
வந்த பின்னே ராமனையும் அழைக்கச் செய்தாள். தந்தை உன்னை வனம் போகச் சொல்லி தம்பி பரதனுக்கு மகுடம் தந்தார் என்றாள். சஞ்சலமில்லாமல் அஞ்சன வண்ணனும் சம்மதம் தாயே என வணங்கி நின்றான். மிஞ்சிய கோபத்தால் வெகுண்டே வெளியெடுத்த தம்பி லக்ஷ்மணரை சாந்தமாக்கினார். இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மர உரி தரித்து ராமன் செல்வதை கண்டு இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மர உரி தரித்து ராமன் செல்வதை கண்டு கலங்கிய நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தியே கலங்கிய நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தியே உடனும் நான் வருவேன் என்றழுதனரேன். ஆறுதல் கூறியே கார்முகவண்ணன் அன்புடன் அவர்களிடம் விடையும் கொண்டானே. அன்னையும் தந்தையும் சொன்னதற்காகவே அண்ணலும் கானகத்தை நாடி சென்றானே. கங்கை கரை அதிபன் பண்பில் உயர்ந்த குகன் அன்பால் ராமபிரான் தன்யனாகினான். கங்கை கரை அதிபன் பண்பில் உயர்ந்த குகன் அன்பால் ராமபிரான் தன்யனாகினான். பஞ்சவடி செல்லும் பாதையை காட்டினான். பஞ்சவடி செல்லும் பாதையை காட்டினான். அஞ்சனவண்ணன் அங்கு சென்று தங்கினான். அஞ்சனவண்ணன் அங்கு சென்று தங்கினான். ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகை ராமபிரான் மீதில் மையல் கொண்டாள். ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகை ராமபிரான் மீதில் மையல் கொண்டாள். கோபம் கொண்ட இளையோன் கூரம்பால் அவளை மானபகம் செய்து அனுப்பி வைத்தான். தங்கையின் போதனையால் தசகண்ட ராவணன் ஜானகி தேவியை சிறை எடுத்தான். நெஞ்சம் கனலாகி கண்கள் குளமாகி தந்தையுடன் தேவியை தேடி சென்றார். ராமர் தேடி சென்றார். வழியிலே ஜடாயுவாள் விவரமெல்லாம் அறிந்தார். போகும் வழியில் வாயுமைந்தன் ஹனுமன் நட்பை கொண்டார். ஆழியை தாண்டி இலங்கை சென்ற ஹனுமான் அன்னையை அசோகவனத்தில் கண்டார். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. ராமசாமியின் தூதனானடா ராவணா என்றான். ஹனுமான் லங்காபுரியை தீக்கிரையாக்கி கிஷ்கிந்தை சென்றார். ராமசாமியின் தூதனானடா ராவணா என்றார். ஹனுமான் லங்காபுரியை தீக்கிரையாக்கி கிஷ்கிந்தை சென்றார். கண்டேன் அன்னையை என்றே சொல்லி சேவித்தே நின்றார். கண்டேன் அன்னையை என்றே சொல்லி சேவித்தே நின்றார். கலகலப்புடனே ராமனும் வானர சேனையுடன் சென்றார். ராமனும் சேனையுடன் சென்றார். விபீஷணனின் நட்பை கொண்டார். ராவணனை வென்றார். வீரமாதா ஜானகி தேவி
குத்தி குளிச்ச செய்தார். கற்பின் கனலை கனிவுடன் ஏற்று அயோத்தி நகர் மீண்டார். கலங்கிய மக்களின் களிப்புறராமன் அரசுரிமை கொண்டார். அரசுரிமை கொண்டார். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வயரத்னதீபம் ஆஜானுபாஹும் அரவிந்ததலாயதாட்சம்